தற்போதைய அண்மை செய்தியாக அங்கன்வாடிகளுக்கு 7,900 புதிய பணியாளர்கள் மற்றும் சத்துணவு கூடத்திற்கு 8,997 சமையல்காரர்களை நியமிக்க புதிய அரசாணை வெளியிடப்படுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். அங்கன்வாடிகளுக்கு 7,900 புதிய பணியாளர்கள் மற்றும் சத்துணவு கூடத்திற்கு 8,997 சமையல்காரர்களை நியமிக்க புதிய அரசாணை வெளியிடப்படுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்திருக்கிறார். அங்கன்வாடி மற்றும் சத்துணவு கூடங்களுக்கு 1 மாதத்திற்குள் புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் கீதா ஜீவன் கூறியிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் பதிலளித்திருக்கிறார். அதில் அங்கன்வாடிகளுக்கு 7,900 புதிய பணியாளர்கள் மற்றும் சத்துணவு கூடத்திற்கு 8,997 சமையல்காரர்களை நியமிக்க புதிய அரசாணை வெளியிடப்படுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் கூறியிருக்கிறார். அங்கன்வாடி மற்றும் சத்துணவு கூடங்களுக்கு 1 மாதத்திற்குள் புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறியிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் பணியிடம் எடுப்பதற்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அரசாணை கடந்த வாரம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். 7,900 அங்கன்வாடி அந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் புதிய பணியாளர்கள் எடுப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதுபோல 8,997 சத்துணவு துறையில் உள்ள சத்துணவு சமையலர்கள் எடுப்பதற்கும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இன்னும் இந்த 1 மாதங்களுக்குள்ளாக அந்த பணிகள் புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள்.